ஒரு நகரத்தில் மிட்டாஸ் என்ற பெயருடைய சக்தி வாய்ந்த அரசர் ஒருவர் இருந்தார். அவருக்கு சக்தியை விட பேராசையே அதிகமாக இருந்தது. அவர் தனது ராஜ்யத்தை சுற்றியுள்ள நாடுகளை கொள்ளையடித்தும் வந்தார். ஒருமுறை தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த போது கடவுள் அவர் முன் தோன்றி, "ஏ அரசே, நான் உங்களது பிரார்த்தனையால் மகிழ்ச்சி அடைகிறேன். உனது ஆசையை கூறு, நான் அதை உனக்கு வழங்குகிறேன்" என்று சொன்னதாம். பேராசை கொண்ட அந்த அரசர் தாழ்மையுடன், "மிக்க நன்றி தெய்வமே, நான் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாற வேண்டும் என்ற வரத்தை அருளுங்கள்" என கேட்டார். தெய்வம் சிரித்து கொண்டே கூறியதாம், "அவ்வாறே செய்கிறேன். இப்பொழுது முதல் நீ எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறும்" என்று கூறியதாம். மிட்டாஸ் வரத்தை பெற்ற மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார். அவர் தான் பெற்ற வரத்தை சோதனை செய்ய விரும்பினார். ஒரு தூணை தொட்டார். அந்த அரண்மனை முழுவதும் தங்கமாக மாறியது. அப்பொழுது முதல் அவர் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறிவிடுமாம். இந்த வரத்தினால் மிட்டாஸ் முதலில் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அவர் பசியுடன் உணவுகளை தொட்டால் அவை யாவும் தங்கமாக மாறின. தண்ணீரும் தங்கமாக மாறின. பழங்களும் தங்கமாக மாறின. அரசர் எதையும் யாரையும் மிகவும் நேசித்தவரை கூட தொட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார். ஒரு நாள் அவருடைய மூத்த புதல்வி ஓடி வந்து தந்தையே என்று பாசத்துடன் அணைத்து கொண்டார். அவளும் தங்கமாக மாறிவிட்டாள். அப்பொழுதுதான் மிட்டாஸ் தனது பேராசைக்காக மிகவும் வருந்தினார். அவர் அப்படியே மண்டியிட்டு கீழே அமர்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். தெய்வம் அவர் முன் தோன்றி, "மிட்டாஸ், நீ உனது சக்தியால் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என்று தங்கமாக மாறுகிறதா? அதுவே நீ விரும்பிய வரமாயிற்றே" என்று கேட்டது. அதற்கு மிட்டாஸ், "தயவு செய்து என்னை கேலி செய்து துன்புற்றாதீர்கள். எனக்கு இந்த சக்தி இனி தேவையில்லை. நான் சாதாரண மனிதனாக இருக்கவே விரும்புகிறேன். எனது கொடுமைகளும் பேராசைகளும் என்னை விட்டு சென்று விட்டன" என்று மிட்டாஸ் அழத் தொடங்கினார். "நான் இரக்கமும் புரிதலும் உடைய புதிய அரசனாக மாற வேண்டும். இதுவே என்னுடைய ஆசை" என்று மிட்டாஸ் கேட்க, உடனே தெய்வம் அவரிடம் கொடுத்த சக்தியை திரும்ப எடுத்துவிட்டது. பிறகு மிட்டாஸ் நீதியுடனும் பாசத்துடனும் தனது ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். நாட்டு மக்களிடம் மிட்டாஸ் ஒரு உன்னதமான அரசர் என்ற நற்பெயரையும் பெற்றார். அரசரின் பேராசையே அவருடைய துன்பங்களுக்கு அடிப்படை காரணமாகி இருந்தது. அதனால்தான் நம்மிடம் இருக்கும் பொருளை வைத்தே நாம் எப்படி நிம்மதியாக வாழ வேண்டும், இன்புற்று வாழ வேண்டும் என்பதை நம்மிடம்தான் உள்ளது.